அவ்வப்போது இந்த சிக்கல்கள் வரும். இப்போ வரக்கூடிய பிரச்சனைன்றது ஆண்டுதோறும் முன்பு இருந்த கல்வி திட்டங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ சமக்கர சிக்ஷா ஸ்கீம் அப்படின்னு ஒன்ற பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவது, எல்லோருக்குமான கல்வியை உறுதி செய்வதுன்ற ஒன்றின் பெயரில் வழங்குகிற நிதியை நிறுத்திட்டாங்க. பிஎம் ஸ்ரீயும் அதையும் டீலிங்க் பண்ணணும் அப்படின்னு பிஎம் ஸ்ரீன்னு சொல்கிற அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கினாதான் இந்த திட்டத்தை தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு இன்று கூட ஹிந்து ஏடு தலையங்கம் எழுதியிருக்கு. இந்த சர்ச்சையில் உங்கள் கருத்து என்ன? முதலமைச்சர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய மேற்கோளை இன்றைக்கி கவிதையை எடுத்து போட்டு அதை ஸ்டெப் அப் பண்ணியிருக்கிறாரு. இந்தியை திணிப்பது, இந்தியை கற்பிப்பது கட்டாயம் என்றால் அதை அழிப்பதும் கட்டாயமாகும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். உங்கள் கோணம்? அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ அண்டு சமக்கர சிக்ஷா அபியான் இது ரெண்டுமே வெவ்வேறு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். இதை இதனுடைய அடிப்படை தன்மை புரியாமல் நீ பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் கையெழுத்து போட்டால் தான் எஸ்எஸ்ஏனுடைய நிதியை நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொல்வது மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய ஏதாச்சியார போக்கை காட்டுகிறது. அதை தமிழக அரசு வலிமையாக எதிர்க்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த மாநில சுயாட்சிக்கான ஒரு மத்திய மாநில அரசு உறவுகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய முறையை தர்மேந்திர பிரதான் திணிக்கிறார் என்று தான் கருதுகிறேன். இது தவறு. இதை பின்வாங்க, இதை வாபஸ் வாங்க வேண்டும். பிரதமர் இதில் தலையிட்டு இதற்கான முடிவை அறிவிக்க வேண்டும். இதை செய்வாரா என்று நமக்கு தெரியலை. இது ஒன்று. ரெண்டாவது, மும்மொழி கொள்கை என்று இவர்கள் சொல்வது, முதல்ல 9 ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்னு இருக்குது. இந்த 9 ஹிந்தி பெல்ட் மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா ஹிந்தியும் ஆங்கிலமும் அங்கே சொல்லித்தரப்படுகிறது, 3வது மொழி சொல்லித்தரப்படவில்லை. அரசு பள்ளிகளில் இந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய 9 மாநிலங்களில் இந்தியை தவிர்த்து, ஆங்கிலத்தை தவிர்த்து வேறு எந்த மொழியும் சொல்லித்தரப்படவில்லை. அப்போ இந்தி பேசுகிற மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை திணித்து விட்டு மற்ற மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்களில் நீங்கள் திணிக்கலாம்ல. நீங்கள் உங்கள் மாநிலங்களே நீங்கள் செய்ய முடியலையே, நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் திணிக்கிறீங்க? இது மொழி போராட்ட வரலாறை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இருமொழி கொள்கையை உயிராக கருதி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சரி, 49 கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் இருக்குது. இந்த 49 கேந்திரிய வித்யாலயாவில் ஆக்சுவலாக கேந்திரிய வித்யாலயாவில் சிபிஎஸ்சி சிலபஸில் 3 மொழி கட்டாயம் என்று சொல்கிறீர்கள். அப்போ 3 மொழி கட்டாயம் முதல் மொழி இந்தி அல்லது ஆங்கிலம். இரண்டாவது, நீங்கள் ஆங்கிலம், இந்தி உட்பட மற்ற எந்த மொழிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெளிநாட்டு லாங்குவேஜ் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 49 கேந்திரிய வித்யாலயாவில் 109 இந்தி ஆசிரியர்களும் 58 சமஸ்கிருத ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. தமிழுக்கு ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாட்டில் தமிழை சொல்லித்தராத கேந்திரிய வித்யாலயை வைத்துக்கொண்டு நீங்கள் சாத்தான் வேதம் போதுகிறதா தமிழ்நாட்டு அரசுக்கு? நாங்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகளில் 54 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 28 லட்சம் மாணவர்கள், மொத்தம் 82 லட்சம் மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சிபிஎஸ்சி ஸ்கூலு 30,000 ஸ்கூலு தான் இந்தியா முழுக்க இருக்குது. அதில் படிக்கிற மாணவர்கள் மொத்தமே 14 லட்சத்துலேருந்து 18 லட்சம் தான். நீ சிபிஎஸ்சி சிலபஸில் உங்களால் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த முடியலை, தமிழ் இப்போ சொல்லித்தர முடியலை. நீங்கள் சாத்தான் வேத ஓதுற மாதிரி தர்மேந்திர பிரதான், மோடி, அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அப்போ நீங்கள் இந்தியை நீங்கள் தமிழகத்தில் எத்தனையோ பள்ளிகளில் 3வது மொழி விருப்ப பாடம் இருக்குது. அப்படி தேவை என்றால் அதுக்கான ஆசிரியர்களை நியமித்து ஹிந்தி சொல்லித்தராங்க, சமஸ்கிருதம் சொல்லித்தராங்க, தெலுங்கு சொல்லித்தராங்க, மலையாளம் சொல்லித்தராங்க, ஒரியா சொல்லித்தராங்க. தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் இது படிக்க வேண்டும் என்று சொல்வது முதலில் 8 ஸ்டேட்டில்
உலகில் தொன்மை வாய்ந்த திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியை 8 ஹிந்தி ஸ்பீக்கிங் மாநிலத்தில் தமிழை 3வது மொழியாக மாற்றிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியை நீங்கள் மும்மொழி திட்டம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுங்க. நாங்க அப்புறம் அதை பரிசீலிக்கிறோம். 3 முக்கியமான விஷயத்தை சொல்றீங்க. இது வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, கடுமையாக எதிர்த்தாலும் ஒரு மாநில உரிமை சார்ந்த மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒன்றிய அரசு இதில் வாபஸ் வாங்கணும், பிரைம் மினிஸ்டர் இதில் தலையிடணும். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் 3வது மொழியாக தமிழை ஆக்கிவிட்டு இங்கே வாங்க. ஹிந்தி கற்பிக்கக்கூடிய கேவி ஸ்கூலில், சமஸ்கிருதம் கற்பிக்கிற கேவி ஸ்கூல்ஸில் வந்து கேந்திரிய வித்யாலயில் ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறீங்க. பிஜேபி தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம்ன்றது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்க விரும்புகிற ஒரு கல்வி மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னு ஒன்றும், மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, நீங்கள் வந்துங்க தமிழ்நாட்டில் தமிழக அரசினுடைய நிதி உதவியில் படிக்கக்கூடிய 82 லட்சம் மாணவர்களுக்கு என்ன மொழி படிக்க வேண்டும், என்ன செய்யணுன்றது தமிழக அரசினுடைய முடிவு. இவர்கள் யார் திணிக்கிறதுக்கு? முதல்ல ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் நீங்கள் 3வது மொழியை கொண்டாட முடியலையே. அரசு பள்ளிகளில் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் உங்களால் கொண்டாட முடியலை. நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து சொல்ல முடியும்? வாட்ஸ் ஃபஸ்ட்டு. 2வது, அந்த மொழியை படிப்பதற்கு இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, தமிழ் கற்றல் குறைபாடு இருக்குது, ஆங்கிலத்தை கற்றல் குறைபாடு இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் கற்றல் குறைபாடு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கத்தான் செய்வாங்க எல்லா ஊர்லேயும், எல்லா ஸ்டேட்லேயும். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்க தான் செய்கிறாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீ 3வது மொழியை கொண்டாந்து படின்னு ஏன் திணிக்கிறீங்க? அதுக்கு பதிலாக அங்கே இது கணிதத்தை நல்லா சொல்லித்தரலாம், சயின்ஸை நல்லா சொல்லித்தரலாம், சோசியல் சயின்ஸை நல்லா சொல்லித்தரலாம், ஹிஸ்ட்ரியை சொல்லித்தரலாம். அதை விட்டுட்டு 3வது மொழியை எதுக்கு திணிக்கணும்? திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.